இந்த சேட்டிங்கில் இவன் ஃபோட்டோ அனுப்புகிறான், அவன் ஃபோட்டோ அனுப்புகிறான். தென் உன் ட்ரெஸ்ஸை கழட்டுவேன் அப்படிங்கிறான், அதை ஃபோட்டோ எடுக்கிறான். நான் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறேன், நீ காட்டு. இப்படி மாறி மாறி கடைசியில் அவனோட நோக்கம் அந்த பொண்ணை வந்து அந்த ட்ரெஸ் இல்லாமல் வைத்து அதை வைத்து மிரட்டுவதற்கு. அது மிரட்ட இந்த பொண்ணு வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு அவன் கடைசியில் பார்த்தா ஒரு 2 வீலர் மெக்கானிக் கல்யாணமானவன். அவனோட நோக்கமே வந்து உங்களை ஏதாவது மிரட்டி பாலியல் தொந்தரவோ இல்லைன்னா அவனுக்கு கிடைத்த வரைக்கும் லாபம். பிறகு வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி பண்ண இந்த பொண்ணு இப்போ நல்ல நிலைமையில் படித்து கொண்டு. இப்போ ஏன் சொல்ல, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் தேவையில்லாத நம்பர்லேருந்து வர்றதா தயவுசெய்து நான் செல்ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்கவா போகிறீங்க? முடியவே முடியாது. இந்த செல்ஃபோனுன்றது வந்து காலத்தின் கட்டாயம். அது ஒரு பேய் மாதிரி தான், வேறு வழியே கிடையாது. நம்ம கையில் பிடிச்சி வச்சு அதை யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பைத்தியக்காரன். பட் ஜாக்கிரதையாக இருக்கு. எல்லாருக்கும் வரும் அந்த ஹாய் மெசேஜ் வந்து, உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு கூட வரும். எனக்கு இதே மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது. ஹாய்னு வந்துக்கிட்டு இருந்தது. ஜிஎம்னு போட்டு ஒரு ஃப்ளவரை போடுவார். ஜிஏனா குட் ஆஃப்டர்நூன் ஒரு ஃப்ளவரை போடுவார். தென் குட் நைட், ஜிஎன் குட் நைட் போட்டு ஒரு ஃப்ளவர். நானும் ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம என்னதான் ஹலோன்னு நான் அடித்தேன். அவன் உடனே கேட்குறான், ஹூ ஆர் யூ, வாட் இஸ் யுவர் லொக்கேஷன், வாட் இஸ் யுவர் ஏஜ், எல்லாம் கேட்க. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் அடித்தேன். எஸ்பி விழுப்புரம். அப்போ விழுப்புரத்தில் இருந்தேன். எஸ்பி விழுப்புரம். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான் பண்ணி வச்சு. ஏன் அப்போனா இது மாதிரி எண்ணற்ற நபர்கள், தெரியாத நபர்களோ இல்லை தெரிந்த நபர்களோ, இது எனக்கு நான் அந்த இதை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே அது மாதிரி பயன்படுத்துகிறீங்க. ஸோ அதனால தான் ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. அதுபோல் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வாட்டில் சொல்கிறது, ஏதாவது இந்த ரீல்ஸ் விடுறது, ஈவன் அந்த ஃபோட்டோ வச்சா கூட அதை மார்ஃபிங் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபோட்டோவை வந்து ஒரு ஆபாச படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்கள் உடம்பு மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் குள்ளஞ்சாவடியில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் எக்ஸாம் டயத்தில், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா திட்டுது, அப்படியே எக்ஸாம் டயத்தில் எக்ஸாம் படிக்கணும், செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன். பிடிங்கிட்டு அந்த அம்மா கடத்தெரு போயிட்டு திரும்பி வருது, அதுக்குள்ளார தூக்கு மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணையால்.